शैलेशाद्यापात्रं देवज्ञानी गुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्याजमादरं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमुद्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां या नित्यमुदमदांस युग्ममग्नम या मोहनतस्त्राणि द्रयमेण अस्मद्गुरोर्भगवतस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये माता पिताव्यस्तनया विभूति शर्मे देव नियमने मदन्तिव्यानाम् आत्यस्य न कुलपतेर्वगलापुरामं श्री मत्तङ्गरीकलं प्रणमामि मूर्तना பூதம் சரஸ்ய மகாதேக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பத்தாங்கிரி ரேணு பிரகலாய எந்திர மிஸ்ராத் ஸ்ரீமத் பராங்குஜமுனிம் பிரமதோஸ்மி நித்யாம். இனிய உறவுகளுக்கு என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனாகிய கண்ணனுக்கு காது குத்துவதை பற்றி 12 பாசுரம் படிச்சிருக்கிறாரு. இந்த பாசுரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் தினந்தோறும் சூரியனுக்கு பின்னால் சூரியனை கண்காணித்துக்கிட்டு வர்றார். அவருடைய பேர் தான் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணுவா, மதுசூதனா, திரிவிக்ரமனா, வாமனா, ஹரிகேசா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, தாமோதராயா அப்படிங்கிற 12 பத்மநாபாயா, தாமோதரா அப்படின்னு 12 விதமான பாசுரங்களை பேர்களை திருநாமங்களை கொண்டுட்டு டெய்லி ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூமியை பார்க்க வர்றார். அதைத்தான் அழகாக நம்ம ஆழ்வார் அந்த 12 இறைவனுடைய 12 நாமங்களையும் சொல்லி காது குத்துதல் என்ற ஒரு தலைப்பில் 2ஆம் பத்து 3ஆம் திருமொழியில் சொல்கிறாரு. உன்னை பெற்றதனால் பெருமையுடைய உன் தந்தை வெளியே போனால் திரும்பி வர தாமதமாகிறது. கம்சனோ கொடியவன், கடல் வண்ணனே உன்னை பாதுகாப்பவர் யாரும் இங்கே இல்லாததுனால தனியே எங்கும் போய் தெரியாதே. கேசவா, காது குத்து வைப்பதற்காக ஆயர்குலர்கள்லாம் கூடியிருக்கின்றனர். காது குத்து முடிந்ததும் கொடுக்க வேண்டிய தாம்பூலம் கூட தயார் செய்து விட்டேன். நம்பி காது குத்தி வா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது பெரியாழ்வார் தன்னுடைய கற்பனையில் ஆண்டவனை சொல்கிற பாட்சர். அது உன்னை வணங்குபவர்களின் மனதை விட்டு அகலாதிருக்கும் நாராயணனே, அரக்கு நிற பவள வடத்தை இடுப்பில் அணிந்து கொண்டு பூ போன்ற பாதங்களில் அணிந்த சதங்கை ஒலிக்க இங்கு வா. உன்னிடம் அன்பில்லாதபடி எட்டாத மூர்த்தியே, நூல் திரியை எரிச்சல் ஏற்படாதபடி காதில் இடுவேன். துளை பெரியதனால் தானே கண்ணுக்கு அழகு தரும் அழகான தங்க காதலிகளை அணிக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, எங்களுக்கு பெருமை சேர்க்க இந்த யாதவர் குலத்திலே பிறந்த ஆயர்குல கொழுந்தே, இந்த உலகங்களையெல்லாம் விளையாக பெறக்கூடிய சுறாமியின் வடிவில் செய்யப்பட்ட மகர குலையை உனக்காக செய்து வைத்திருக்கிறேன். இதை அணிந்தால் உன் காது துளை விரிவடையும். உன் காது அரிக்காதிருக்க திரி இடுகிறேன். நீ பழமோ பலகாரமோ எது கேட்டாலும் தருகிறேன். நீ நடக்கும்போது யவன கோபியர்கள் மயங்குகின்றனர். மாதவா, என் அருகே வா அப்படின்னு தன்னுடைய கற்பனை வளத்தினால முன்பு நடந்ததை இன்னைக்கு நடக்கிற மாதிரி கிருஷ்ணன் நினைத்து பாடுகிறார் பெரியாழ்வார். இனி பாசுரத்தை கவனிப்போம். இந்த பாசுரத்தில் சொல்கிறாரு, போய்ப்பாடுடைய நின் தந்தையும் தாழ்ந்தான் பொறுதிரள் கஞ்சன் கடியன் காப்பாறுமுல்லை கடல்வண்ணா, உன்னை தனியே போயெங்கும் திரிதியை பேய்ப்பால் முளையுண்ட பித்தனே, கேசவ நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாயவர் பெண்டியர் எல்லாரும் வந்தார். அடைக்கலம் திருத்தி நான் வைத்தேன் அப்படிங்கிறாரு. வண்ணப்பவள மருங்கினில் சாத்தி மலர்பாத கிங்கினி யார்ப்ப நன்னீர் தொழுவமுறு சிந்தை பிரியாத நாராயணா, இங்கே வாராய். எண்ணற்கரிய பிரானே, திரிதியை எரியாமே காதுக்கிடுவேன். கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனக கடிக்கும் இளையமா அப்படிங்கிறாரு. மையமெல்லாம் பெரும் வார்க்கடல் வாழும்
மலர் குலை கொண்டு வைத்தேன். வெய்யவே காதில் திரியை இடுவன். நீ வேண்டியதெல்லாம் தருவன். உய்யையில் வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன் சுடராயர் கொழுந்தே. மையன்மை செய்தின ஆட்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு மாதந்தோறும் சூரிய பகவானுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த பெயர்களை வைத்து தான் இந்த பாசனம் அமைந்துள்ளது. எங்களுக்கு பெருமை சேர்க்க இந்த யாதவர் குலத்தில் வந்து பிறந்த ஆயர்குல கொழுந்தே, இந்த உலகையெல்லாம் விலையாக பெறக்கூடிய சுறாமீன் வடிவில் செய்யப்பட்ட மகர குலையை உனக்காக செய்து வைத்திருக்கிறேன். இதை அணிந்தால் உன் காது துளை விரிவடையும். உன் காது அரிக்காதிருக்க திரியிடுகிறேன். நீ பழமோ பலகாரமோ எது கேட்டாலும் தருகிறேன். நீ நடக்கும்போது யவன கோவியர் வணங்குகின்றனர் அப்படின்னு சொல்கிறாரு. வனநன்று உடைய வயிற கடிப்பொட்டு வார்காலாகுது தாள பெருக்கி குறை நன்று